இன்றைக்கு நாங்கள் நல்ல சுவையான சுறா வரை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதை சுறா புட்டுன்றும் சில பேர் சொல்கிறவ. எங்களோட வீட்டில் நாங்கள் இதை சுறா வரைன்னு சொல்கிறோம். நாங்கள் இதுக்கு க்ளீன் பண்ணின 10 துண்டு சுறா எடுத்து அதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், அரை டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்ல வடிவாக மூடி வேக விடணும். அது நல்லா வெந்ததுக்கு பிறகு அதை இறக்கி ஆற விட்டுட்டு நாங்கள் பாதி தேங்காய் எடுத்து அதிൻ്റെ வெள்ளைப்பூவை நல்ல வடிவாக துருவி எடுத்து அதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு, 1 டீஸ்பூன் கறிமிளகாய்த்தூள், 2 நட்டு கருவேப்பிள்ளை, அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், முழு பெருஞ்சீரகம் போட்டு அதை நல்ல வடிவாக கையால் பிசைஞ்சு சம்பல் கணக்கில் அதை பிசைஞ்சு வைக்கணும். அது பிசைஞ்சு வச்சதுக்கு பிறகு இப்போ நாங்கள் ஆற வச்சுருக்கிற சுறாவை எடுத்து நல்ல வடிவாக கையால் பிசைஞ்சு அதை உளுர்த்தி குட்டி குட்டியாக உளுர்த்தி வச்சுட்டு இப்போ இந்த உளுர்த்தின சுறாவை நாங்கள் பிணைஞ்சு வச்சுக்கிற சம்பலில் இதையும் போட்டு நல்ல வடிவாக இதை மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு இப்போ தாளிசத்தை ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் மரக்கறி எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு, அரை டீஸ்பூன் கடுகு, 2-3 நட்டு செத்தல் மிளகாய், அது நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு பாதி பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் இதில் போட்டு நல்ல வடிவாக இதை பொரிய விடணும். இது பொரிஞ்சு நல்லா ப்ரௌன் கலராக வரைக்க ஒரு நட்டு கருவேப்பிள்ளை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நாங்கள் பிசைஞ்சு வச்சுக்கிற அந்த தேங்காய்ப்பூ சுறா மிக்ஸை இதில் போட்டு நல்ல வடிவாக இதை கிளறி விடுவோம். இதில் தேங்காய்ப்பூ இருக்கிறதுனால சீக்கிரமாக அடிப்பிடிக்கிற ஒரு தன்மை ஏற்படும். அதனால் நாங்கள் அந்த பாத்திரத்தை நல்ல இறுக்கமாக பிடிச்சி நல்ல வடிவாக அதை கிளறி கிளறி வறுத்தெடுக்கணும். வறுக்கும்போது அந்த தேங்காய்ப்பூ அந்த சுறாவில் இருக்கிற அந்த நீர் ஆவியாக போகிறத நாங்கள் பார்க்கலாம். அது போனதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்தில் அந்த தேங்காய்ப்பூ சுறா நல்லா வறுபட்டு நல்ல ஒரு வாசம் எங்களுக்கு வரும், ஃப்ரையான ஒரு வாசம் வரும். அந்த கணக்கில் நாங்கள் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பவுடரும் 1-2 நட்டு கருவேப்பிள்ளையும் போட்டு அதில் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு இறக்கினோம்னு சொன்னால் நல்ல சுவையான சுறா வறுவல் ரெடி. இது எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்களும் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி.